வணக்கம். நமக்கு வழங்கின வாக்காளர் எஸ்ஐஆர் படிவத்தை, அதாவது சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை எப்படி பூர்த்தி பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல். கூகுள்ல ஓட்டர் எஸ்ஐஆர் அப்படின்னு டைப் பண்ணிங்க. அதுல voter.eci.gov.in அப்படிங்கிற கவர்மெண்ட் சைட்டை தான் நம்ம கிளிக் பண்ணணும். இந்த வலைப்பக்கத்துல நமக்கு வலது பக்கத்துல எஸ்ஐஆர் 2026 அதுக்கு கீழே நீல நிறத்துல பாருங்க, சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஸ்டேட்டுக்கு கீழே இருக்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணிட்டு அதுல தமிழ்நாடு அப்படிங்கறத தேர்ந்தெடுத்துட்டு வியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த பக்கத்துல சர்ச் பை நேம் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இதுல நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது நாம 2002ல எந்த மாவட்டத்துல இருந்தோமோ அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நேம் ஆஃப் தி அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி அப்படின்னா நம்மளுடைய சட்டமன்ற தொகுதி, அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். போலிங் ஸ்டேஷன், அதாவது நாம ஓட்டு போட்ட இடம் கண்டிப்பா தெரியும்னா நீங்க தேர்ந்தெடுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுடுங்க. நேம் ஆஃப் தி எலக்டர் அப்படிங்கறதுல நாம நம்மளுடைய பெயரை ஆங்கிலத்துல டைப் பண்ணிட்டு ஒரு கேப் ஸ்பேஸ் பாரை தட்டினோம்னா அது தமிழ்ல மாறிடும். இதுவே மொபைலா இருந்துச்சுன்னா நம்மளுடைய மொபைல் கீபேட்ல தமிழ் இருந்திருக்கணும், அப்பதான் அது செய்ய முடியும். நான் என்னுடைய பெயர் சண்முக சுந்தரம்னு டைப் பண்ணேன்னா ஷா அப்படிங்கிற வடமொழி எழுத்து வருது. இதை நான் கூகுள்ல இங்கிலீஷ் டு தமிழ் அப்படிங்கறதுல டைப் பண்ணி மாத்தி எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லைனாலும் ஈஸி தமிழ் டைப்பிங்ல ஒவ்வொரு எழுத்தா கூட நாம டைப் பண்ணி நோட் பேட்ல பேஸ்ட் பண்ணிட்டு இதுல நாம அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஓட்டர் ஐடியில எப்படி இருக்கோ அப்படி தேடுங்க, சுலபமா கிடைக்கும். ஓட்டர் ஐடியில நமக்கு அடுத்தது யாருனுடைய பெயர் வருதோ, அதாவது தந்தை, தாய், கணவர், பாதுகாவலர், அவங்க பேரை தான் நாம இதுல கொடுக்கணும். ஜெண்டர் அப்படிங்கறதுல நாம எந்த பாலினமோ அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அடுத்ததா சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுல 3 பேர் தான் இருக்கு. வலது பக்கத்துல பாருங்க, வியூ அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணோம்னா இது எந்த ஓட்டுச்சாவடி அப்படிங்கிறது வரும். அது நம்மளுடைய ஓட்டுச்சாவடியா இருந்தா குறிச்சு வச்சுக்கோங்க. ஒன்னொன்னா தான் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா குடும்பத்துல ஒருத்தரத தேடி பார்த்து சுலபமா எடுங்க. இதுல நம்மளுடைய சட்டமன்ற தொகுதி கிடைச்சிடுச்சு, ஓட்டுச்சாவடி எண் பாகம் அப்படிங்கறதும் கிடைச்சிடுச்சு, நம்மளுடைய வரிசை எண் அப்படிங்கறதும் கிடைச்சிடுச்சு. நம்மளுடைய வாக்காளர் அட்டை எண்ணை வச்சு நம்ம தகவலை தேடலாம். சில நேரத்துல அது கிடைக்கும். அதுக்கு சர்ச் பை எபிக் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. பழைய வாக்காளர் அட்டை நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த எண்ணை மேல டைப் அடிங்க. புதிய வாக்காளர் அட்டை எண்ணை கீழே டைப் அடிச்சுட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. தகவல் இருந்தா இந்த மாதிரி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். இதை எப்படி நம்ம முழு புத்தகத்துல தேடுறது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் PDF அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. அதுல கடைசியா வந்தீங்கன்னா 2002 2005 ரெண்டுமே காட்டும். நீங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல தாம்பரம் தொகுதி 2005ல தான் இருக்கு. இந்த மாதிரி உங்களுடைய தொகுதி எதுல இருக்கோ அதை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அடுத்ததா உங்களுடைய பாகம் எண் எதுவோ அதை நீங்க கொடுத்துட்டு அதுல கொடுத்துருக்கிற கேப்சாவையும் டைப் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுல பாருங்க, உங்களுடைய சட்டமன்ற தொகுதி வந்துடும், பாகம் எண்ணும் வந்துடும். இப்ப நீங்க உங்களுடைய வரிசை எண் எதுவோ அதை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகவல் இருக்கும். இதை வேணும்னா நீங்க PDF சேவ் பண்றதா இருந்தா பிரிண்ட் கொடுத்து PDF சேவ் பண்ணிக்கோங்க. இனிமே தாங்க நம்ம படிவத்தையே பூர்த்தி பண்ணணும். முதல்ல நம்மளுடைய பிறந்த தேதியை கேட்டு இருக்காங்க. அடுத்தது ஆதார் எண் விருப்பம் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கைபேசி எண்ணை நம்ம அதுல கொடுக்கணும். தந்தை அல்லது பாதுகாவலர் பெயரை நாம கொடுத்துட்டு அவங்களுடைய அடையாள அட்டை எண் பழசோ புதுசோ எது இருக்குதோ அதை நாம கொடுக்கணும். தாயாரின் பெயரை கொடுத்துட்டு அவங்களுடைய அட்டை எண் இருந்தாலும் கொடுக்கலாம். அடுத்தது திருமணம் ஆகியிருந்தால் துணைவர் ஆண் பெண் இருவருக்குமே அவங்களுடைய பெயரும் அடையாள அட்டை எண்ணும் இருந்தால் கொடுக்கலாம். படிவம் 2ல வாக்காளரே 2002ல ஓட்டு போட்டு இருந்தா இடது பக்கமா இருக்கிற படிவத்தை பூர்த்தி பண்ணணும். இதுல வாக்காளர் அவருடைய பெயரே தான் தருவாரு. அவருடைய வாக்காளர் அட்டை எண் 2002ல என்ன இருக்கோ தெரிஞ்சிச்சுன்னா அதை எழுதலாம். அவருக்கு உறவினரின் பெயர், அன்னைக்கு தந்தை, கணவர் அந்த மாதிரி எது வேணா இருக்கலாம். அந்த உறவினர் யாரு அப்படிங்கிறத நாம எழுதணும். அந்த உறவினருடைய உறவு முறை என்ன அப்படிங்கிறத அதுக்கு கீழே எழுதிட்டு 2002ல ஓட்டு போடுறது எந்த மாவட்டத்துல இருந்துச்சோ அந்த மாவட்டத்தை குறிப்பிட்டு மாநிலம் தமிழ்நாடு தான், சட்டமன்ற தொகுதி எதுக்காக ஓட்டு போட்டோமோ அதை கொடுத்துட்டு சட்டமன்ற தொகுதி எண், பெயர், பாகம் எண், வரிசை எண் நாம முன்னாடி தேடினதை இதுல நிரப்பணும். இதை தேடணும்னா மேல இருக்கிற வாக்காளருடைய பெயர் வரணும். அந்த மாதிரி தான் நாம எழுதணும். தேர்தல் ஆணையம் சுலபமா நம்மளுடைய தகவலை தேடுறதுக்கான வழி இதுதான். அடுத்ததா நமக்கு வலது பக்கத்துல இருக்கிற படிவம் 3. இது வாக்காளர் 2002ல ஓட்டு போடாம புதிய வாக்காளரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பூர்த்தி பண்ணணும். இதுல ஒரு சில பேருக்கு சின்ன குழப்பம் வரும். குழப்பம் வேண்டாங்க, நம்மளுடைய தகவலை இதுல எழுதல.
நம்மளுடைய உறவினர் தகவலை தான் நாம் எழுதுகிறோம். படிவம் 2ல் ஏற்கனவே 2002 ஓட்டு போட்டவங்களுக்கு எப்படி நம்ம தேடணுமோ அந்த மாதிரி 2002 வாக்காளரின் உறவினரினுடைய தகவலை நம்ம தேடி எழுதணும்னா எந்த குழப்பமும் வராது. இதில் அவங்களுடைய பெயர், அவங்களுடைய அடையாள அட்டை எண் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு உறவினரின் பெயர். ஒருவேளை தந்தையா இருந்துச்சுன்னா அவங்களுடைய தந்தை பெயரே வரும். தாயாக இருந்தால் அவங்க கணவர் பெயர் வரும். அந்த உறவு முறை என்ன அப்படிங்கிறத கீழே கொடுத்துட்டு, நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம உறவினரை தேடி அதில் எப்படி இருக்கோ அந்த தகவலை தான் இதில் கொடுக்க போகிறோம். அன்னைக்கு அவங்க எந்த மாவட்டத்தில் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு, மாநிலம் தமிழ்நாடு தான், எந்த சட்டமன்ற தொகுதிக்காக ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு, அந்த சட்டமன்ற தொகுதி எண், பாகம் எண், வரிசை எண், அந்த தகவலை பூர்த்தி பண்ணணும். இது தேர்தல் ஆணையம் கீழே இருக்கிறத தேடினாங்க அப்படின்னா நம்மளுடைய வாக்காளரின் உறவினர் பெயர் வந்துடும். நாம் எதுக்கும் நமக்கு கொடுத்த படிவத்தை ஒரு நகல் எடுத்துட்டு அதில் பூர்த்தி பண்ணிட்டு தேர்தல் அலுவலர்கிட்ட காட்டுங்க. சரியா இருக்கும் பட்சத்தில் நாம் நம்மளுடைய படிவத்தில் புதிய புகைப்படத்தை ஒட்டிட்டு படிவத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு கையொப்பமிட்டு கொடுத்துடலாம். அவ்வளவுதாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.